புதினா கொத்தமல்லி பிரியாணி செய்யலாம். முதல்ல குக்கரில் நெய் 3 ஸ்பூன் ஊற்றிக்கணும். பட்டை, அன்னாசிப்பூ, பிரிஞ்சி இலை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு முந்திரி ஒரு 10 முந்திரி போட்டுக்கலாம். பொன்னிறமாக ஆற வரைக்கும் வதக்கணும் நம்ம. அடுத்தது நீளமாக நறுக்கின வெங்காயம் 2 போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கணும். பொன்னிறமாக ஆற வரைக்கும் வதக்கணும். இப்போது நம்ம புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, சீரகம் கொஞ்சம், தனியா கொஞ்சம் போட்டு நல்லா மைய அரைச்சிக்கணும். அரைச்ச பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கணும். இப்போ நம்ம நறுக்கின உருளைக்கிழங்கு ஒன்று சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் பட்டாணி சேர்த்துக்கலாம். வதக்கின அப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நான் இப்போ 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன், அதனால் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சப்புறம் உப்பு பார்த்துக்கலாம். உப்பு பார்த்துட்டு நம்ம ஊற வச்ச பாஸ்மதி அரிசி போட்டுக்கலாம். நாம் இப்போ குக்கரை மூடிட்டு விசில் போட்டு சிம்மில் 15 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடலாம். நம்ம புதினா கொத்தமல்லி பிரியாணி ரெடி. தேங்க்யூ.